சிறுமி அஞ்சலி படுக்கையில் படுத்திருந்தாள். அவளுக்கு பிடித்தமான பொம்மை ராணியை அருகில் வைத்துக் கொண்டாள். அஞ்சலி மெதுவாக தூங்க ஆரம்பித்தாள். அறை முழுவதும் அமைதியாக இருந்தது. திடீரென ஒரு மெல்லிய கிக் 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 என்ற சிரிப்பொலி கேட்டது. அஞ்சலி சட்டென்று கண்களைத் திறந்து பார்த்தாள். அவள் தன் பொம்மை ராணியை பார்த்தாள். அது அசையாமல் படுத்திருந்தது. யாரது என்று அஞ்சலி பயத்துடன் கேட்டாள். மீண்டும் கிக் 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 என்ற சிரிப்பு சத்தம் கேட்டது. இம்முறை அது அவளின் படுக்கைக்கு அடியிலிருந்து வந்தது போலிருந்தது. அஞ்சலி பயந்து போய் படுக்கையிலிருந்து மெதுவாக கீழே குனிந்து பார்த்தாள். அங்கே ஒரு அழகான குறும்புத்தனமான பூனைக்குட்டி. அது அஞ்சலியை பார்த்து மியாவ் என்று சத்தமிட்டது. அதன் வால் தரையில் பட்டபோது கிக் 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 என்று சத்தம் எழுப்பியது. பயத்தில் உறைந்து இருந்த அஞ்சலி இப்போது பெருங்குரல் எடுத்து சிரித்தாள். நீதான் பூதமா என்று கேட்டபடி பூனைக்குட்டியை அணைத்துக் கொண்டாள். இரவெல்லாம் பூனைக்குட்டியுடன் விளையாடி மகிழ்ந்தாள் அஞ்சலி. பயம் நீங்கி மகிழ்ச்சி நிறைந்த இரவாக அது மாறியது.